Hi, welcome to Developers for You YouTube channel. So last 2 videosல வந்து நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா சார்ட் பற்றி பார்த்துட்டு இருந்தோம் கரெக்டாக. ஸோ அதோட கண்டினியூவேஷன் தான் இது. இப்போ நம்ம ஒரு டேஷ்போர்டில் வந்து எப்படி வந்து சார்ட் போடுறது, அதை எப்படியெல்லாம் வந்து ஸ்டைல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ அடுத்து என்ன நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நமக்கு வந்து வேல்யூஸ் வரணும். அதாவது சில கேசஸ் பார்த்திங்களா, நம்ம கிராண்ட் டோட்டலு, ப்ராஃபிட்டு, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கவுண்ட்டு, ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம ஜஸ்ட்டு என்ன பண்ணுவோம், டிஸ்பிளே மட்டும் பண்ணுவோம், நம்பர்ஸை மட்டும் டிஸ்பிளே பண்ணுவோம் கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி கேசஸில் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த கார்டு பார்த்திங்கன்னா இங்கே அவைலபிளாக இருக்கும். ஓகேவா. ஸோ இந்த கார்டை எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கார்டை இன்னும் கொஞ்சம் நம்மளோட இந்த தீமுக்கு தகுந்த மாதிரி அட்ராக்டிவாக கொடுக்குறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இன்சர்ட்டில் போயிட்டு ஷேப்ஸில் போயிட்டு நான் ஒரு ஷேப்பை வந்து எடுத்துக்கிறேன். ஓகேவா. ஸோ இந்த ஷேப்பில் நான் என்ன பண்ண போகிறேன், கார்டு வேல்யூவை ப்ளேஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் உங்களுக்கு விசிபிளாக இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கேன். ஸோ நம்ம லேட்டர் என்ன பண்ணிக்கலாம், இதை ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இந்த கார்டை நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்ஸில் போனால் ரவுண்டடு ரெக்டாங்கிள் இருக்குது. ஓகேவா. ஸோ இதுதான் நம்ம கொடுத்துருக்க ரவுண்டடு ரெக்டாங்கிள். கரெக்டு. வேறு ஷேப்ஸில் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இங்கே போயிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஓவல் ஷேப். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம இங்கே எடுத்துக்கலாம். நம்ம இப்போ ரவுண்டடு ரெக்டாங்கிள் எடுத்துக்குவோம், அதான் கொஞ்சம் நீட்டாக ப்ரொஃபஷ்னலாக இருக்கும் அதுக்காக. ஸோ இந்த ரவுண்டடு கார்னர் பார்த்திங்கன்னா நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நான் ஒரு 25% வச்சுக்கிறேன். ஓகே. ஓகே, இது நீட்டாக இருக்குது. ஸோ அப்போ நான் இந்த பர்சன்டேஜை யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. அடுத்து ரொட்டேஷன்லாம் நமக்கு தேவையில்லை, இப்போ இருக்கிறதே கரெக்டாக தான் இருக்குது. தென் அதில் போய் ஸ்டைல் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து ஃபில் கலர் வந்து என்ன கலர் வேணும். ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே இந்த டார்க் ப்ளூ தானே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நான் டார்க் ப்ளூவே எடுத்துக்கிறேன் கார்டுக்கு. அதோட டிரான்ஸ்பரன்சி, ஆமாம் எனக்கு ஃபுல் டிரான்ஸ்பரன்சியோடு தான் இருக்கணும். ஸோ அதை நான் எடுத்துக்கிறேன். தென் பார்டர் வேணுமா, எஸ் பார்டர் வேணும். பார்டருக்கு நான் வந்து கொஞ்சம் கலர் நான் வேறு மாற்றிக்கிறேன், ஒரு பிளாக் அந்த மாதிரி கொஞ்சம் கொடுத்துக்கிறேன். அப்புறம் அதோட விட்த்து ஓகே கொஞ்சம் நல்லாவே வந்து தெரிகிற பார்டர் தெரிகிற மாதிரி 3 கொடுத்துருக்கேன். ஓகே, இப்படி ட்ரை பண்ணி பார்ப்போமே, ஒரு லைட் கலர் கொடுத்து. ஓகே சூப்பர். இப்போ பாருங்கள் நமக்கு அது தீம் கலரோட மேட்ச் ஆயிடுச்சு. ஓகே. நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் எதுவும் வேணுமா. ஸோ இதில் நமக்கு டெக்ஸ்ட் எதுவும் வேணாம். இது அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஷேடோ மட்டும் கொடுத்துக்கிறேன். ஏன்னா இது நம்ம கார்டாக கொண்டு வந்து உள்ளே ப்ளேஸ் பண்ண போகிறோம். இதில் எந்த ஒரு டெக்ஸ்ட்டும் நமக்கு இப்போ தேவையில்லை. ஓகேவா. ஸோ ஷேடோவில் வந்து என்ன கலர் கொடுத்துருக்கோம் ஏற்கனவே. ஓகே, ஷேடோ ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். ஸோ ஷேடோ இருக்கட்டும். ஓகே, பாட்டம் ரைட்டு. ஸோ இந்த ஷேடோ பார்த்திங்கன்னா இந்த பாட்டம் ரைட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. பிளர் ஆப்ஷன்லாம் நமக்கு வேணும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்து டிரான்ஸ்பரன்சி வந்து நான் வந்து உள்ளே கொடுத்துருக்கேன். ஓகேவா. ஓகே, டிரான்ஸ்பரன்சி ஓகே. அதில் ஏற்கனவே இருந்ததே கூட ஓகே தான் இருந்தது. ஸோ அதனால் நான் 70% வச்சுக்கிறேன். அடுத்து க்ளோ வந்து இனிஷியலாக ஆஃபில் இருக்குது. ஸோ க்ளோ வேணும் அப்படின்னா நம்ம க்ளோ கூட கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களோட இந்த கார்டை வந்து எப்படி டிசைன் பண்ணுமோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். க்ளோ ஆகிற கலர் கூட என்ன கலர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ இருக்க இந்த ப்ளூ கலர் ஓகே, அதர்வைஸ் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் கலரை. ஓகேவா. ஸோ இப்போ நான் வந்து கார்டை ரெடி பண்ணிட்டேன். இது என்னோடய கார்டோட பேக்ரவுண்டு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதுக்குள்ளே கார்டு போட போகிறேன். ஸோ நான் கார்டை செலக்ட் பண்ணிட்டேன். இந்த கார்டை கொண்டு வந்து நான் ஃபஸ்ட்டு இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா. கார்டை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதை நான் வந்து ரீசைஸ் பண்ணிக்கிறேன். சூப்பர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்மளோட பேக்ரவுண்டுக்கு கரெக்டாக ஆகிற மாதிரி சைஸை ரீசைஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது பாருங்கள், இதில் ஃபீல்டு ஆட் பண்ணணும். ஸோ என்ன ஃபீல்டோட இது இங்கே வரணும்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸு இல்லை அப்படின்னா நம்மளோட என்ன வச்சுக்கலாம், ஓகே ஃபீஸ் கூட வச்சுக்கலாம். ஸோ ஃபீஸ் எடுத்துக்குவோம். நம்ம ஃபீஸ் எடுத்துகிட்டு வந்து ஒரு கார்டில் நான் போட்டேன்.
ஓகேவா. ஸோ இப்போ சம் ஆஃப் ஃபீஸ் 7 மில்லியன் அப்படின்னு காமிக்குது. ஓகே சூப்பர். இப்போ அடுத்து பாருங்கள், நம்ம ஃபார்மட் போகிறோம். அதில் கால் அவுட் வேல்யூங்கிறது தான் இந்த 7 மில்லியனுங்கிறது. இது என்ன சைஸில் நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இங்கே சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. நான் கொஞ்சம் பெரிய சைஸாகவே வச்சுக்கிறேன். அடுத்து போல்டாக இருக்கட்டும். தென் அதில் போயிட்டு இப்போதைக்கு நான் வந்து பிளாக் கலரே வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம லேட்டர் இதோட இந்த பேக்ரவுண்டை நம்ம வந்து ரிமூவ் பண்ணுவோம். அது வரைக்கும் பிளாக்கில் இருக்கட்டும். தென் ஃபைனலி நம்ம அதை பேக்ரவுண்டை மாற்றிக்கலாம். ஓகேவா. ஸோ இந்த டிஸ்பிளே யூனிட்ஸ் பாருங்கள், ஆட்டோ. இது நான் ஏற்கனவே சொல்லிகிட்டே இருந்தேன், நம்ம மில்லியன் பில்லியன்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுற கேசஸில் நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலான்னு. இப்போ நான் தௌசண்ட்ஸ் குடித்தேன்னா எனக்கு பாருங்கள் மில்லியன்ஸில் வராமல் எனக்கு தௌசண்ட்ஸில் எனக்கு வேல்யூஸ் இங்கே டிஸ்பிளே ஆகுது. மில்லியன்ஸில் கொடுத்தா 7 மில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ நான் தௌசண்ட்ஸ்லேயே கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு தௌசண்ட்ஸில் என்னோடய வேல்யூ எல்லாமே இங்கே வரும். இதுவும் வந்து சம் ஆஃப் ஃபீஸ். இதுக்கு டெசிமல் வேல்யூஸ் வேணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் டெசிமல் பாயிண்ட்ஸ்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த கேஸில் நம்ம டெசிமல் வேல்யூஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, 2 டிஜிட் கொடுத்துருக்குறேன். நெக்ஸ்ட்டு கேட்டகரி லேபிள். ஸோ இந்த கேட்டகரி லேபிள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் சம் ஆஃப் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகே, ஸோ நம்ம லேட்டர் இங்கே டைட்டில் ஆட் பண்ணிக்கலாம். அதனால் இப்போ வந்து சம் ஆஃப் ஃபீஸு எனக்கு வேணாம். ஸோ நான் அதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஜெனரல் போகிறேன். அதில் டைட்டில் இனிஷியலாக ஆஃபில் இருக்குது, நான் அதை ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ டைட்டிலில் போய்ட்டு எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். இங்கே நான் என்ன கொடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் கொடுக்கலாம். இல்லைன்னா ஓகே ஃபீஸ் தானே, ஓகே டோட்டல் ஃபீஸ் அப்படின்னு கொடுத்துடலாம். இல்லை டோட்டல் அமௌண்ட்டு, ஃபீ அமௌண்ட்டு இல்லை அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். நான் இப்போ டோட்டல் அமௌண்ட் அப்படின்னு மட்டும் நான் கொடுத்துக்கிறேன் டிஸ்பிளேக்கு. ஓகே, ஸோ இப்போ அடுத்து பாருங்கள், இது டென்னில் இருக்குது. இதோட சைஸ் வந்து நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், 20 வச்சுக்கிறேன். தென் போல்டில் இருக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறேன். போல்டு வேணாம், பட் நம்மளோட தீம் படி இட்டாலிக்கில் இருக்கும். அகெயின் இது வந்து இப்போதைக்கு பிளாக்கில் இருக்குது. ஓகேவா. ஸோ நான் வந்து இப்போ நான் அதை ஒயிட்டாக மாற்றினேன் அப்படின்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் ஒயிட்டாக இருக்கிறனால கலர்ஸ் தெரியாது. அதுக்காக இப்போதைக்கு டெம்ப்ரவரியாக நான் வந்து இந்த கலர்ஸ் கொடுத்துக்கிறேன் இந்த இடத்துல. ஓகே, அடுத்து சப்டைட்டில் இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஓகே இந்த எஃபெக்ட்ஸில் போயிட்டு பேக்ரவுண்டு பாருங்கள் ஒயிட்டுன்னு இருக்குது. இந்த பேக்ரவுண்டை நான் என்ன பண்ணுறேன், ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, பேக்ரவுண்டை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னாலே எனக்கு என்ன ஆயிரும். இப்போ பாருங்கள், எனக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகி பேக் சைடு இருக்கிறது கலரு எனக்கு விசிபிளாக இருக்குது. ஓகேவா. இப்போ போயிட்டு நான் கலர் மாற்றினேன்னா உங்களுக்கு நல்லா விசிபிளாக இருக்கும். இப்போ நான் ஒயிட் கலர் போட்டேன்னா கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஓகே, இது வந்து சென்டரில் வரணும் எனக்கு. ஓகே சூப்பர். அடுத்து விஷுவல்ஸில் போவோம். கால் அவுட் வேல்யூஸில் போயிட்டு கலர் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம், நம்ம ஒரு கார்டை ரெடி பண்ணிட்டோம். ஓகேவா. ஸோ இந்த கார்டு வந்து இவ்வளோ சைஸ் பெரிய சைஸில் வேணாம். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை தனியாக ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ நமக்கு ஒரு கார்டு வேல்யூவும் நமக்கு கிடச்சிருச்சு. ஓகேவா. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஃபில்டர் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபில்டர் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இங்கே பாருங்கள் ஸ்லைசர் இருக்கும். ஸோ ஸ்லைசரை தான் நான் ஃபில்டர்னு சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்லைசரை நான் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எனக்கு ஸ்லைசர் வந்துருச்சு. நான் ஆல்ரெடி இங்கே பார் சார்ட் போடும் பொழுது என்ன சொன்னேன், நம்ம இயரை பேஸ் பண்ணி இங்கே வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன்னா. ஸோ அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ணுறேன், இயரை கொண்டு வந்து ஃபீல்டில் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இயர் வைஸ் நமக்கு இங்கே வரணும். இதில் டே வேணாம், மந்த் ஆல்ரெடி இருக்குது. ஸோ இயர் வைஸ் மட்டும் நமக்கு வந்தால் போதும். ஓகேவா. ஸோ நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன், இயர் மட்டும் கொடுத்துக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஜஸ்ட்டு இந்த இயரை மட்டும் செக் பண்ணிட்டீங்கனாலே போதும். இங்கே இயர் மட்டும் வந்துடும். ஓகேவா. அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள். இப்போது நமக்கு இங்கே வேல்யூஸ் வந்துருச்சு. ஓகே,
நமக்கு இயர் மட்டும் வந்தால் போதும். ஸோ அதனால் அதை நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டோம். இதில் இப்போ பாருங்கள் டிசைன் பண்ண போகிறோம். இங்கே ஸ்லைசர் செட்டிங்ஸில் போயிட்டு என்னம்மா எப்படி வேணும்னு பாருங்கள். நம்மளோட வேல்யூஸ் எல்லாமே இப்போ வெர்டிக்கலாக லிஸ்ட் ஆகிருக்கு. இல்லை எனக்கு அது வந்து ட்ராப் டவுனில் வேணும், இல்லை பிட்வீன் வேல்யூஸாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்லைசர் வந்து எப்படி ஷோ ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நான் ட்ராப் டவுன் வச்சேன் அப்படின்னா எனக்கு இயர்ஸ் எல்லாமே எங்கே வந்துடும், இந்த ட்ராப் டவுனுக்குள்ளே வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு வந்து 3 வருஷம் தானே இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், ட்ராப் டவுனில் வச்சுக்கல, நான் வந்து வெர்டிக்கல் லிஸ்ட்டாகவே நான் வந்து இதை மெயின்டைன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அடுத்து வந்து சிங்கிள் செலெக்ஷன், மல்டிபிள் செலெக்ஷன். இங்கே வந்து இது செக் பாக்ஸாக இருக்குல்ல. ஸோ அப்போ இதில் வந்து செலெக்ஷன் மோடெலாம் கேட்குது. ஒன்று தான் செலக்ட் பண்ணணுமா, இல்லை மல்டிபிள் ஆப்ஷன்ஸு செலக்ட் பண்ணலாமா அப்படின்னு. ஸ்லைசர் ஹெட்டிங் நமக்கு வேணும். ஸோ அப்போ தான் வந்து இது எதுன்னு நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ இயர். ஸோ அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், சூஸ் இயர். ஓகே, ஆல்ரெடி இயர் இருக்குது. சூஸ் இயர்னு கொடுப்போமா, இல்லை ஓகே சூஸ் இயர் அப்படின்னு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு அதை நம்மளோட தீமுக்கு தகுந்த மாதிரி சைஸையும் மாடிஃபை பண்ணிட்டேன். தென் இட்டாலிக்காக மாற்றிக்கிட்டேன். அதோட கலரை நமக்கு தீமுக்கு தகுந்த மாதிரி நான் மாற்றிட்டேன். ஓகே, பார்டர் வேணாம். ஸோ ஓகே, பேக்ரவுண்ட் கொடுப்போமா. ஓகே, பேக்ரவுண்ட் இனிஷியலாக வந்து இதாக இருக்குது. நம்ம ஒரு லைட் ப்ளூ கொடுத்து பார்ப்போம். ஓகே, நமக்கு இந்த இதோட தீமோட செட் ஆயிடுச்சு. ஓகேவா? அடுத்து வேல்யூஸ் வந்து என்ன கலரில் இருக்கணும், அதுக்கு என்னென்ன ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டிங்க பார்ப்போம். நமக்கு வேல்யூஸ் எல்லாமே எதில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம், டின்னில். தென் அதோட சைஸை நான் கொஞ்சம் பெருசாக மாற்றிக்கிறேன். ஸோ இது எல்லாமே உங்களோட விருப்பம் தான். நீங்கள் எப்படி உங்களோட ஸ்லைசர் இருக்கணும், உங்கள் டேஷ்போர்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புகிறீங்களோ அது மாதிரி நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளோட தீம் கலர். தென் பார்டர் வேணுமான்னு கேட்குறாங்க. ஸோ பார்டர் வேணுமா வேணாமா அப்படிங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ பார்டர் வந்து கொடுத்தோன்னா ஓகே 4 சைடும் வேணுமா, எப்படி வேணும், இந்த மாதிரி வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து நாட் நைஸ். ஸோ நான் வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு டிஸ்பிளே பண்ணுறதுக்காக போட்டிருக்கேன். ஸோ எனக்கு இப்படி இருந்தாலே ஓகே தான். இதுக்கு எதுவும் பேக்ரவுண்டு கலர் வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்லைசருக்கு நம்ம பேக்ரவுண்ட் கலர் வேணும்னா இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். தென் இது வந்து ஓகே ஒயிட் பேக்ரவுண்டு தான் நமக்கு வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ நான் ஒயிட் பேக்ரவுண்டை எகெயின் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? தென் அவ்வளோதான் இதோட ஃபீச்சர்ஸு. ஸோ இதை நான் என்ன பண்ணிக்கிறேன், நமக்கு ரீசைஸ் மட்டும் நான் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ என்ன சைஸில் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி நீங்கள் எத்தனை கார்ட்ஸ் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் பாருங்கள், நான் செலக்ட் பண்ணுறேன். எனக்கு வந்து அதை பேஸ் பண்ணி எனக்கு வேல்யூஸ் இங்கே சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. ஓகேவா? ஐ திங்க் உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் டேட்டா செட் எடுத்து ஒரு டேஷ்போர்டு க்ரியேட் பண்ணுங்கள். ஓகே, தென் அடுத்து பாருங்கள், இங்கே கீழே இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து டெஸ்க்டாப் வியூ. அடுத்து மொபைல் ஆப் வியூன்னு இருக்குது. ஸோ இந்த மொபைல் ஆப் வியூவில் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே க்ரியேட் பண்ணியிருக்க எல்லாமே இங்கே வந்துடும். ஸோ இதில் நீங்கள் ஜஸ்ட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் க்ரியேட் ஆட்டோ இதுன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே அதுவே என்ன பண்ணிடும்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிசைனை நமக்கு கொண்டு வந்து இங்கே கொடுத்துரும். பட் இந்த டிசைன் நமக்கு ஓகேவா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தான் செலக்ட் பண்ணோம். ஓகேவா? ஸோ இப்போ கார்டு வேல்யூ இருக்குது, இதை நம்ம கொஞ்சம் ரீசைஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். இங்கேயே நீங்கள் கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸு பண்ணலாம். மொபைலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இங்கே வந்து செஞ்சுக்க முடியும். ஓகே, இங்கே ஏன் வந்து இப்படி டாட்டாக தெரியுது அப்படின்னா நம்ம இங்கே வந்து தௌசண்ட்ஸில் கொடுத்துருந்தோம். இங்கே இருந்த கார்டோட சைஸு பெருசாக இருந்ததுனால நமக்கு வந்து இங்கே விசிபிளாக இருந்துச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம், இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இங்கே போயிட்டு மாற்றிக்கலாம். கால் அவுட் வேல்யூஸு அதிலோட சைஸில் போயிட்டு நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். 60 இருக்கா, இப்போ நம்ம அதை வந்து கொஞ்சம் சைஸை கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் இப்போ 50 கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ நம்ம மொபைல் வியூவில் போய் பார்க்கும் பொழுது இங்கே பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக செட் ஆயிடுச்சு. ஓகே, அதே மாதிரி இதுவும் பாருங்கள் நமக்கு ஒரு இயர் வந்து
கம்மியாக இருக்குது. ஸோ நான் இதையும் என்ன பண்ணிக்கிறேன், கொஞ்சம் ரீசைஸ் பண்ணிக்கிறேன் ஃபில்டரை. ஓகே, அடுத்து எல்லாமே நமக்கு தேவையான இடத்துல அரேஞ்ச் பண்ணிக்கலாம், மாடிஃபை பண்ணிக்க முடியும் ஈஸியாக. ஓகேவா? ஸோ இது வந்து மொபைல் வியூவுக்கு உள்ளது. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ப்ளூ கலரில் கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு வேறு தீம் கலரில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கே போய் கலர் இங்கே இருக்கிற தீமை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தீம் வேறு செலக்ட் பண்ணிக்க முடியும். தென் நீங்கள் ஃபைனலாக எல்லாமே நீங்கள் செஞ்சு முடித்ததுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே லாக் ஆப்ஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கொடுத்துட்டிங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணி டிசைன் பண்ணது எந்த ஒரு சார்ட்டுமே வந்து மூவ் பண்ண முடியாது. கிளியரா? மூவே ஆகாது. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், எப்போதுமே நீங்கள் டேஷ்போர்டு போட்டு முடித்ததுக்கப்புறம் லாக் ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட இந்த ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட்டட் ஒரு டேஷ்போர்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் என்ன ஸ்டெப்ஸ் சொல்லியிருக்கணும், இதே மாதிரி நீங்கள் உங்களோட டேட்டா செட்டுக்கு தகுந்த மாதிரி இங்கே இருக்கிற சார்ட்ஸை யூஸ் பண்ணி ஒரு டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.